திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய பேட்டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் சில கேள்விகளை நிருபர் கேட்டுள்ளனர். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5% பெட்ரோல் மானிய விலை குறைக்கப்படும் என்று நீங்கள் கூறினீர்களே, அது என்ன ஆட்சி என்று நிருபர்கள் கேள்வி அளித்த பொழுது நாங்கள் கூறினோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேதியை அறிவித்தோமா? அதுதான் நாங்கள் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. 5 ஆண்டுகள் இருக்கிறது, எப்பொழுது குறைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய முறை தவறாக இருக்கிறது என்றும், சரியான நாங்கள் வாக்குறுதியை கொடுத்ததை படித்துவிட்டு வாருங்கள் என்றும் கூறியுள்ளார். இதுவே பாஜக குறை கூறியிருந்தால் நிச்சயமாக திமுகவினர்கள் தெருக்களில் சென்று நிச்சயமாக பாஜகவினர்கள் தவறு செய்து விட்டார்கள், பாஜகவினர்கள் மிக மோசமானவர்கள், தமிழகத்தில் பாஜக உள்ளே வந்துவிட்டால் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது என்று பாஜக பற்றி அவதூறாக பேசி வரும் திமுகவினர்கள் என்று அண்ணாமலை அவர்கள் பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் கூறுவது நிச்சயமாக ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது சரியாகத்தான் இருக்கிறது. காரணம், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விடியல் ஆட்சி தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றால் திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறினார். 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்காததை தொடர்ந்தும் கருணாநிதி அவர்களது மறைவிற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆட்சியை நடத்துவார் என்றும் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். குறிப்பாக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் சிறுபான்மையினர்கள் திமுகவின் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்தார்கள். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்வார் ஸ்டாலின் என்று சிறுபான்மையினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிக அளவில் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெறவும் வைத்தார்கள். கடைசி நேரத்தில் திமுகவினர்கள் செய்த அனைத்தும் நாம் பார்க்கக்கூடிய 3 ஆண்டுகளில் போதை மருந்து கடத்தல், கள்ளச்சாராயம், கொலை கொள்ளை சம்பவங்கள், காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாமல் செய்தது என்ற அனைத்தையுமே வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்றல்ல இரண்டல்ல, பல விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாததை செய்திருக்கிறது. அதுவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது என்றும் அண்ணாமலை அவர்கள் வரிசையாகவும், மேலும் ஊழல் செய்த அமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள், அவரது அமைச்சர் பதவியை பறிப்பதற்கு கூட ஸ்டாலின் அவர்கள் பயப்படுகிறார் என்றும், எங்கே தன்னை மாட்டிவிட்டுவார் என்ற அச்சத்தின் காரணமாக செந்தில் பாலாஜி அவர்களது பதவியை அவரே பறிக்காமல் தானாக முன்வந்து செந்தில் பாலாஜியை தனது பதவியை ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு திமுக செய்துவிட்டு பாஜகவின் மீது பழியை போடுவது நியாயமா என்ற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் முன்வைத்ததை பற்றி உங்களது கருத்துக்களையும், பேட்டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பெட்ரோல் விலையை குறைப்பதாக கூறி அதற்கு தேதியை நாங்கள் குறிப்பிடவில்லை என்று கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் திமுக எத்தனை இடங்களில் வெற்றியடையும் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.